மீண்டும் விவசாயிகள் மின் மோட்டார் அதற்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் சொன்னோம், அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க. ஆக 2 நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை. ஒன்று, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்டனுங்க. மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிபந்தனையை ரத்து செய்தது. மற்றொன்று, விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது, அதையும் நாம் கேட்டுக்கொண்டதுங்க. மத்திய அரசு அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்தது. 2ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு 2017 உதய திட்டத்துக்கு நாம் கையெழுத்து போட்டு விட்டோம். 2017-18 அண்ணா திமுக அரசாங்கம், 18-19 அண்ணா திமுக அரசாங்கம், 19-20 அண்ணா திமுக அரசாங்கம், 20-21 அண்ணா திமுக அரசாங்கம். 4 ஆண்டு காலம் அண்ணா திமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா?